தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக கூட்டணி பாமக வேட்பாளர் சௌமியாவை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். நம்ம கடலூர் தொகுதி வேட்பாளர் தங்கர் பச்சான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தங்கர் பச்சான் ஒரு இயக்குனர், நடிகர், இயக்குனர், சினிமா எடுப்பார். அழகி படம் பார்த்துக்கிட்டீங்களா? அழகி படம் அவர் தான் எடுத்தார். பள்ளிக்கூடம் படம், அழகி படம், கருமேகங்கள் கலைஞர் படம் எடுத்திருக்கார். அவர் நேற்று நம்ம பாட்டாளி கட்சியோட வேட்பாளர் கடலூர் தொகுதிக்கு ரோடு ஓரத்தில் கிளி ஜோசியம் பார்த்தார். என்ன பார்த்தாரு? கிளி ஜோசியம் பார்த்தாரு. கிளி ஜோசியம் என்ன சொன்னாரு? தங்கர் பச்சனை பார்த்து, சாமி நீ ஜெயிச்சிட்ட, நீ போ, ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டார். உடனே திமுக அரசுக்கு கோபம் வந்துடுச்சு. எப்படி சொல்லலாம் சொல்லி அந்த கிளி ஜோசியரை ஜெயில பிடிச்சு போட்டானுங்க. உண்மைமா பேப்பர்ல எல்லாம் இருக்குது. அப்போ எப்பேற்பட்ட ஆட்சி நடக்குதுங்க, கொடுங்கோல் ஆட்சி நடக்குதுங்க. கிளி ஜோசியங்கள்லாம் ஜெயில பிடிச்சி போடுறாங்க. ஆனா சாராயம் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், கஞ்சா விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், போதை பொருள் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், மோசடி செஞ்சிருவான், கொலை செஞ்சிருவான், கொள்ளடிக்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். கிளி ஜோசியம் பண்ணவங்க விவசாயிகள் எல்லாம் ஜெயில பிடிச்சி போடுறீங்க. மோசமான ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என உங்களை பதிவோடு பாசோடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாத்துக்கும் மேல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு திட்டம். யாராவது சொல்லுங்க. நீங்க யாரும் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம், பாதியிலே நிக்குது அந்த திட்டம். என்ன திட்டம்? சொல்றேன் பாருப்பா, இவ்வளவு பேர்ல சொல்றேன். மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம். நம்ம மொரப்பூர் தானே இருக்கிறோம், இந்த ஊர்ல தானே இருக்கிறோம். சரிடா, உணர்ச்சி விடாத, பார்த்து தண்ணி குடி. வர சரி, வர அவசியம் வர. ஜெயிச்சு நாங்கதான் முதல்ல வருவேன். சரி, இப்ப மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் இந்த மாவட்டத்தின் மக்களுடைய அப்போ 78 ஆண்டு கால கனவு, இப்போ 80 ஆண்டு கால கனவு. 80 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில நம்ம ட்ரெயின் ஏறணும்னா தர்மபுரியில போய் இறங்கலாம். சென்னையில இருமா, நான் பேசுறேன். நான் பேசி முடிச்சு உன் மைக் வாங்கிட்ட கொடுத்துடுறேன். அரை மணி நேரம் நீ பேசிக்கோ. ஏன் மீச, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க நீ? சரிண்ணா, இந்த திட்டம் சென்னையில் ஏறினா தர்மபுரியில் இறங்கலாம். எப்போ? 70 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகு திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதை தண்டவாளம் எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு பாட்டாளி கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் அந்த திட்டம் வேணும்னு வலியுறுத்தி அப்புறம் நீங்க எல்லாம் என்ன ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சீங்க. 2014 என்ன நீங்க ஜெயிக்க வச்சீங்க, எம்பியா ஜெயிக்க வச்சீங்கல்ல. எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி அப்போ 19 முறை அதிகாரிகள், அரசாங்கம் அதிகாரிகள், அமைச்சர்களை 19 முறை பார்த்து இந்த திட்டத்திற்கு அனுமதி வாங்கி அப்புறம் நிதி வாங்கி இந்த திட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கு. தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியாவை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.